இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளந்தானில் F&B தொழில் செய்வோர் ஹலால் சான்றிதழ் கட்டாயமா? பெர்சத்து சஞ்சீவன் ஆட்சேபம். கிளந்தானில் F&B எனப்படும் உணவு மற்றும் பானங்களை விற்கும் தொழில் செய்வோர் தங்களின் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையை ஆதரிக்கவில்லை என பெர்சத்து கட்சியின் மலாய்க்காளர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பெர்செகுத்து பிரிவின் துணை தலைவர் டாக்டர் ஸ்ரீ சஞ்சீவன் தெரிவித்தார். வர்த்தக விரிவாக்கத்திற்கு குறிப்பாக முஸ்லிம் வாடிக்கையாளர்களையும் கவர்ந்திழுப்பதில் ஹலால் சான்றிதழ் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது கட்டாயமாக்கப்படாமல் தன்னார்வ முறையில் மேற்கொள்ளப்படுவதே சிறந்ததாக இருக்கும் என சஞ்சீவன் கூறினார். ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள வியாபாரிகளுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும். இதனிடையே இதற்கான 3 பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். ஒருவேளை மாநில அரசுகள் ஹலால் சான்றிதழை விதிமுறையாக்கினால் அதற்கு விண்ணப்பிக்க வியாபாரிகளுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அதை விடுத்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் விதிமுறைகளை அமல்படுத்தினால் உணவு தொழில்துறையினர் பாதிக்கப்படுவர். பலர் வியாபாரத்தை மூட வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என அவர் கவலை தெரிவித்தார். அதோடு ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் எளிதானதல்ல. அது குறித்து ஏராளமான வியாபாரிகள், குறிப்பாக சிறு மற்றும் குறு வியாபாரிகளும் முஸ்லிம் அல்லாதோரும் அதிகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே மாநில அரசு ஒரு பணிக்குழுவை அமைத்து வியாபாரிகளுக்கு அதில் உதவ வேண்டும். இது போன்ற ஏற்பாடுகளை செய்தால் ஹலால் சான்றிதழ் விவகாரத்தை யாருக்கும் பாதிப்பில்லாமல் விவேகமான முறையில் கையாள முடியும் என ஸ்ரீ சஞ்சீவன் தெரிவித்தார். யோகா போட்டியில் 775 பங்கேற்பாளர்களுடன் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சக்தி யோகா பள்ளி. 2024ஆம் ஆண்டின் மிகப்பெரிய யோகா போட்டியில் 775 பங்கேற்பாளர்களுடன் மலேசிய சாதனை புத்தகத்தில் அங்கீகாரம் பெற்றது சக்தி யோகா பள்ளி. சக்தி யோகா பள்ளி மற்றும் நாட்டின் பல யோகா பள்ளிகளுடன் இணைந்து இந்த போட்டி கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி லுகுட் நெகிரி செம்பிலானில் நடைபெற்றது. இதில் 741 போட்டியாளர்கள் நேரடியாக பங்கேற்றனர். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரையிலான போட்டியாளர்கள் தங்கள் பிரிவுகளில் 3 விதமான ஆசனங்களை 2 நிமிடங்களுக்குள் படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்தினர். இந்த போட்டி யோகாவின் உடல் பயிற்சிகள் மட்டுமல்லாமல் மனதின் உணர்ச்சிகளின் பரிமாணங்களையும் கொண்டிருந்தது. இது போட்டியாளர்களுக்கு யோகாவில் தங்களின் திறன்களை மேம்படுத்தும் அரிய வாய்ப்பாக அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து இச்சாதனையை கொண்டாடினர். புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டம் ராபிட் KL சேவை நேரம் அதிகாலை 3 மணி வரை நீட்டிப்பு. 2025 புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ராபிட் KL ரயில் சேவைகளின் நேரம் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை நீட்டிக்கப்படுகிறது. அதே சமயம் குறிப்பிட்ட சில வழித்தடங்களுக்கான ராபிட் பேருந்து சேவைகள் அதிகாலை 3:30 மணி வரை நீடிக்கும் என பிரசரணா நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. இந்த சேவை நேர நீட்டிப்பு மொத்தமாக 18 ரயில் நிலையங்களையும் 4 BRT பேருந்து நிலையங்களையும் 20 ராபிட் KL பேருந்து நிலையங்களையும் உட்படுத்தியுள்ளது. இது தவிர புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வசதியாக டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 7:30 மணி தொடக்கம் அனைத்து வழித்தடங்களிலும் ரயில்கள் வந்திறங்குவதும் விரைவுபடுத்தப்படும். பயணங்கள் சுமூகமாக அமைவதை உறுதி செய்ய உதவி போலீசார், செயல்பாட்டு ஊழியர்கள் என ராபிட் KLஇன் 2731 முன்கள பணியாளர்கள் புத்தாண்டு அதிகாலை கடமையில் ஈடுபட்டிருப்பர். சேவை நேரம் நீட்டிக்கப்பட்டிருப்பதன் வாயிலாக புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் நேரத்தை பயணிகள் திட்டமிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு அருகே உள்ள ரயில் நிலையங்களில் நெரிசலை குறைக்க முடியும் என பிரசரணா கூறியது. செராஸ் தமிழ் பள்ளி அருகே 42 மாடி கட்டுமானம் தற்காலிகமாக நிறுத்தம். செராஸ் தமிழ் பள்ளி அருகே முறையான அனுமதியின்றி தொடங்கிய 42 மாடி குடியிருப்பு கட்டுமான திட்டத்தை நிறுத்த பண்டார் அறிவித்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டுமான வேலைகள் பள்ளி கட்டிடத்தை பாதிக்க மட்டுமல்லாமல் அதிர்வு சத்தத்தால் மாணவர்களின் சுதந்திரத்திற்காக சுகாதாரத்திற்கும் மன அமைதிக்கும் கேடு விளைவித்தது. இதனால் பள்ளி நிர்வாகம் பல்வேறு தரப்புகளுக்கு கடிதம் அனுப்பி
கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான்கா குவாய் நேரில் சென்று மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து அவர் இந்த பிரச்சனையை டத்தோ பண்டாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதன் முடிவாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உடனடி நடவடிக்கை எடுத்து கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு அறிவித்ததுடன் கட்டுமான வளாகத்தை தடுப்பு சீலுடன் மூடியது. இந்த கட்டுமான வேலைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று டத்தோ பண்டார் அறிவித்ததாக பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் கதிகேசன் தெரிவித்தார். இந்த வேலைகள் தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த இடத்தை பள்ளிக்கான திடலாக்கம் செய்யும் கோரிக்கையை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்றும் பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர் ஆதிலட்சுமி கேட்டுக்கொண்டார். அவதூறு பரப்பியது தொடர்பில் அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலிடம் மன்னிப்பு கோரினார் ஷாலினி பெரியசாமி. தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலுக்கு எதிராக டிக்டாக்கில் அவதூறாக பேசியதற்கு ஷாலினி பெரியசாமி என்ற பெண் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் ஷாலினி பெரியசாமி என்பவர் அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலுக்கு எதிராக அவதூறாக பேசிய காணொலி வைரலாகி இருந்தது. அந்த காணொலியில் சரவாக் ஊழல் புகாரில் அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் சிக்கிக் கொண்டுள்ளார் என்று ஷாலினி பெரியசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இது கர்மாவின் வினை என்று கூறிய அவர் இப்போது அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்துசான் டிக்டாக்கில் வந்த செய்தியை வைத்து அவருக்கு எதிராக இப்படி குறை கூறிவிட்டேன். உத்துசான் டிக்டாக் செய்தியை முழுமையாக படிக்காமல் அவர் சரவாக் ஊழலில் சிக்கியுள்ளார் என்று கூறிவிட்டேன். இதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன் என ஷாலினி டிக்டாக் மூலம் வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். அண்மையில் இணைய பகிடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட இஷா விவகாரத்தில் குற்றச்சாட்டும் சாட்டப்பட்டு பின்னர் 100 ரிங்கிட் அபராத தொகையோடு விடுவிக்கப்பட்டவர்கள்தான் இந்த ஷாலினி பெரியசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஹூர் பாருவில் பங்கு முதலீட்டு மோசடியில் 7 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்த மாது. இல்லாத ஒரு பங்கு முதலீட்டு திட்டத்தை நம்பி 7 லட்சம் ரிங்கிட்டை ஏமாந்துள்ளார் ஜஹூர் பாருவை சேர்ந்த ஒரு குடும்ப மாது. 55 வயது அந்த உள்ளூர் பெண்ணிடம் இருந்து நேற்று புகாரை பெற்றதாக வட ஜஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். எல்சா என்ற பெயருடைய நண்பர் மூலமாக செப்டம்பர் 18ஆம் தேதி அம்மாதுவுக்கு அப்பங்கு முதலீடு குறித்து தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் வாயிலாக இன்னொருவர் அறிமுகமாகி போடும் பணத்திற்கு 10 to 20 விழுக்காடு வரை லாபம் பார்க்கலாம் என கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். அம்மாதுவும் அதனை நம்பி CWMLINC என்ற செயலியை பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொடுக்கப்பட்ட 4 வங்கி கணக்குகளுக்கு 22 தடவையாக பணத்தை மாற்றியுள்ளார். டிசம்பர் 13ஆம் தேதி வரை அப்படி அவர் முதலீடு செய்த மொத்த பணம் 7,51,070 ரிங்கிட் ஆகும். போட்ட பணத்திற்கான லாப தொகையை மீட்க முயற்றப்பட்ட போது மேலும் கட்டணம் செலுத்துமாறு அவர் வற்புறுத்தப்பட்டார். தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை அப்போதுதான் அவர் உணர்ந்துள்ளார். அம்மோசடி சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஜஹூர் பாரு ஹோட்டல் கார் நிறுத்தும் இடத்தில் தூணை மோதிய கார் 61 வயது மூதாட்டி பலி. ஜஹூர் பாருவில் தான் ஓட்டிய கார் தடம் புரண்டு ஹோட்டல் கார் நிறுத்துமிட தூணை மோதியதில் 61 வயது மூதாட்டி உயிரிழந்தார். நேற்றிரவு 8:45 மணிகளவில் 3வது மாடியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. கார் கட்டுப்பாட்டை இழந்து தூணை மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தென் ஜஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமட் கூறினார். முப்பெரும் நோய்கள் என கூறப்படும் இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் அம்மாது பாதிக்கப்பட்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பின் தென் ஜஹூர் பாரு போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு வந்து விசாரணைக்கு உதவுமாறு ரவுப் கேட்டுக்கொண்டார். மலாக்கா பேரங்காடியில் நகைக்கடையை கொள்ளையிட்ட முகமூடி ஆடவர்கள். மலாக்கா பண்டார் ஹிலேரில் பிரபல பேரங்காடியில் நுழைந்த 2 முகமூடி கொள்ளையர்கள் ஒரு நகைக்கடையை கொள்ளையிட்டு தப்பினர். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது சிசிடிவி கேமரா வழி தெரிய வருகிறது. வைரலான 1 நிமிட 21 வினாடி காணொலியில் நகைக்கடையில் இருக்கும் 2 பெண் பணியாளர்கள் கொள்ளையர்கள் நெருங்குகின்றனர். அணிந்திருந்த ஜாக்கெட்டிலிருந்து ஏதோ ஆயுதத்தை காட்டி நகைகளை எடுத்து தருமாறு அவர்களை மிரட்டுகின்றனர். 2 பெண்களும் செய்வதறியாது அங்கும் இங்கும் ஓடிய நிலையில் கொள்ளையர்களில் ஒருவன் எகிரி பாய்ந்து ஏராளமான நகைகளை அள்ளினான்.
தாக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் அந்த இரு பெண்களும் ஓரமாக பயத்தில் நின்றிருந்த நிலையில் கொள்ளையர்கள் நகைகளுடன் ஓட்டம் பிடித்தனர். அந்த கொள்ளை சம்பவம் விசாரணையில் இருப்பதை மலக்கதெங்கா போலீஸ் உறுதிப்படுத்தியது. டிக்டாக் தடை உத்தரவை நிறுத்தி வையுங்கள், அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு ட்ரம்ப் கோரிக்கை. அமெரிக்காவில் டிக்டாக்கை தடை செய்யும் உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தை டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னும் 3 வாரங்களில் முறைப்படி அதிபராக பொறுப்பேற்றதும் அவ்விவகாரத்திற்கு அரசியல் ரீதியான தீர்வை ஏற்படுத்த தமக்கு கால அவகாசம் தேவை என அவர் சொன்னார். ஒருபுறம் பேச்சு சுதந்திர உரிமை, மறுபுறம் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு கவலை என ஒரு புதுமையான, அதே சமயம் பதட்டத்தை கொண்டு வரும் வழக்காக இது விளங்குகிறது. இரு பக்கமும் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு தமக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சீனாவை சேர்ந்த தாய் நிறுவனத்திடம் இருந்து ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பிரிந்துவிடவில்லை என்றால் அமெரிக்க மண்ணை விட்டு வெளியேறும் கட்டாயத்திற்கு டிக்டாக் தள்ளப்பட்டுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த டிக்டாக்கிற்கு கடைசி நம்பிக்கையாக இருப்பது உச்சநீதிமன்றம் மட்டுமே. இல்லை, இந்த நிலையில் டிக்டாக்கை இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அமெரிக்காவில் தொடர்ந்து செயல்பட தாம் அனுமதிக்க கூடும் என ட்ரம்ப் கடந்த வாரம் கூறியிருந்தார். தற்போது அவரே உச்சநீதிமன்றத்தை அணுகி டிக்டாக் தடை உத்தரவை நிறுத்தி வைக்க விண்ணப்பித்திருப்பதால் டிக்டாக் சற்று நிம்மதியடைந்துள்ளது. சுட்டெரிக்கும் சூரியனை நெருங்கிய நாசாவின் ஆளில்லா விண்கலம், புதிய வரலாறு. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் பார்க்கர் சோலார் புரோப் ஆளில்லா விண்கலம் சுட்டெரிக்கும் சூரியனுக்கு மிக அருகில் சென்று விண்வெளி துறையில் புதிய வரலாறு படைத்துள்ளது. மனிதன் அனுப்பியதிலேயே சூரியனுக்கு இத்தனை நெருக்கத்தில் சென்ற முதல் விண்கலம் இதுதான். டிசம்பர் 24ஆம் தேதி சூரியனின் மேற்பரப்பிலிருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பார்க்கர் சோலார் தற்போது பாதுகாப்பாக செயல்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க நேரப்படி இன்று காலை 10:30 மணிக்கு விண்கலத்திலிருந்து சமிக்ஞை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாசா கூறியது. அதீத வெப்பம் மற்றும் கதிர்வீச்சை தாங்கக்கூடிய இது தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்குமா என்பது அதன் பிறகே தெரிய வரும். சூரியனின் மேற்பரப்பை ஆராயவும், கரோனா எனப்படும் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலம் குறித்த தகவலை பெறவும் 2018 ஆகஸ்டில் இந்த பார்க்கர் சோலார் புரோப் விண்கலத்தை நாசா விண்ணில் செலுத்தியது. சூரியனை ஆய்வு செய்வது இயலாத காரியம் என்றாலும் நெருங்கிய தூரத்தில் ஆய்வு செய்யும் சாத்தியத்திற்காக 930 பாகை செல்சியஸ் தாங்கக்கூடிய வெப்ப கவசத்துடன் மற்ற விண்கலன்களை விட சூரியனுக்கு மிக நெருக்கமாக பார்க்கர் சோலார் கடக்கிறது. ஏற்கனவே 21 முறை சூரியனை அது கடந்து விட்டாலும் தற்போது மிக அருகாமையில் சூரியனை அது சுற்றி திரும்பியுள்ளது. சூரிய காற்று எவ்வாறு உருவாகிறது போன்ற இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நீண்ட கால கேள்விகளுக்கு இந்த பார்க்கர் சோலார் விண்கலம் வாயிலாக விடை கிடைக்கும் என அறிவியலாளர்கள் நம்புகின்றனர்.